என்ன ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கிய? ரொம்ப டயர்ட் ஆயிட்டடா. இன்னைக்கு வேலை செஞ்சது போதும், வீட்டுக்கு போமா? என்னது வீட்டுக்கா? இங்க பாருங்க சித்தி, வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அவ்வளவு உரத்தையும் அள்ளிக்கொண்டு எல்லா வாழைக்கும் தட்டணும். உரெல்லாம் காலியான பிறகு பனையை பிடுங்கி நட்டணும். அப்படியே கொட்டணும். யார கொட்டணும்? இல்லடா செல்லம், இத கொண்டு போய் கொட்டணும்னு சொன்னேன். கொட்டுங்க கொட்டுங்க, அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கு. தலையிலே கொட்டிக்கிடாம போய் வாழையில கொட்டுங்க. சரிடா செல்லம். ரொம்ப நேரமா நீ ஆளைய காணமே, என்னால போய் ஒளிஞ்சா? என்னது ஒளிஞ்சனா? இல்லடா செல்லம், சித்திட்ட ஒளிஞ்சு விளையாடுனியான்னு கேட்டேன். ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு நீங்க குழந்தையா நான் குழந்தையா? நீ தான்டா குழந்தை, ஒருவேளை ஒளிஞ்சு விளையாடுறியான்னு கேட்டேன். ஒளிஞ்சுலாம் விளையாடல, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னது ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தியா? தேல பாவா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அப்படி என்ன ரெஸ்ட்? பையன ரெஸ்ட் வேண்டி இருக்கு. என் கூட சேர்ந்து வேலை பார்த்தாலாம் போய் ரெஸ்ட் எடுத்தாலாம். என்ன திமிர் காட்டுறியோ? என்னை வேலை செய்ய வச்சுட்டு போய் படுத்து கிடந்துட்டு வந்தியோ? என்ன சித்தி கோவப்படுறிய? சித்தப்பாக்கு போன் அடிக்கட்டுமா? குழந்தை செல்லம், சித்தப்பாக்கு எதுக்குடா இப்ப போன் அடிச்சுக்கிட்டு? அவியலே பாவம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாவ. வேலை செய்யற மனுஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்றது நல்லா இருக்குமா? சித்தப்பாக்கெல்லாம் போன் அடிக்க வேண்டாம்டா. அவியல ஒழுங்கா வேலை பார்க்க விடு. வேலை பார்க்குற மனுஷன் வேலையை எதுக்கு கெடுக்கணும்? எது வந்தாலும் சித்திக்கிட்ட சொல்லுடா, சித்தி உனக்காக செஞ்சு தாரேன். இப்ப ஏதோ இனி யாசனமா இருந்து எனக்கு மனசுலாம் வலிக்குது சித்தி. இவளுக்கு மனசு எங்க இருக்கு? தேல போவா, மண்ணாங்கட்டி தானே இருக்கு. மனசு இருந்தா எதுக்கு நீ இப்படி வேலை வாங்கியா? தூக்கி தூக்கி எனக்கு இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது. இவா சாலியா போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட். ஷேய், இதுக்காக தான் என்னை கூட்டிட்டு வந்திருப்பாளோ? இடி விழுவா, இவட்ட வந்து நான் மாட்டிருக்கேன் பார். சித்தி என்ன மைண்ட் வாய்ஸ் பயணம் போதோ? அது ஒண்ணும் இல்லடா செல்லம். நீ சித்தப்பா பத்தி சொன்னல்ல, எனக்கு உடனே அவிய ஞாபகம் வந்துருச்சுடா. பாவம், நான் இல்லாம சாப்பிட்டாவளோ சாப்பிடலையோ, தூங்குனாவளோ இல்லையோ, என்னையே நினைச்சுக்கிட்டு தான் இருப்பாவ. என்ன ஆனா என் மேல கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாவ. மத்தபடி என் மேலதான் முழு பாசமும் உங்க சித்தப்பாவுக்கு. என்னதான் இருந்தாலும் நான் அவிய பொண்டாட்டில்ல, கோவப்பட்டாலும் பாசம் உள்ளுக்குள்ள இல்லாம போயிருமா? ஆமா ஆமா, பாசம் இல்லாம போவாது. ஆனா உங்களை பத்தி முழுசா சொன்னா சித்தப்பாவே போயிருவாவ. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணி சித்தப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? உனக்கு இப்ப என்ன, எல்லா உரத்தையும் நான் அள்ளி கொண்டு போய் அங்க தட்டணும், அவ்வளவுதானடா. சித்தி பாத்துக்கிறேன்டா. எனக்கு நீ கொஞ்சம் அள்ளி மட்டும் தரியா? என்னது அள்ளி தரணுமா? நோ 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 நோ. தோட்டத்துக்கு நான் வந்ததே என் புருஷன் கூட பேசி டூயட் பாடதான். உங்களை நான் கூட்டிட்டு வந்தது என் வேலையை நீங்க செய்யறதுக்கு தான். அதனால நீங்களே அள்ளி நீங்களே கொண்டு போய் தட்டிருங்க, அவ்வளவுதான். எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து என்னைய பாருங்க, சரியா? அதுக்கு பிறகு சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போலாம். சித்தி, இந்த வேலை எனக்கு நீங்க வாங்கி தந்த பத்தியெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். வேலை ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க என் வேலையை செய்யறியே, நான் என் புருஷன் கூட டூயட் பாடிட்டு இருக்கேன். சே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ரொம்ப தேங்க்ஸ் சித்தி, எனக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கிய. இப்படியே நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டே இருங்க. சரிடா செல்லம், நீ சந்தோஷமா இருக்கல்ல? இது போதும் சித்திக்கு. போடா, போய் ரெஸ்ட் எடு. சித்தி இந்த வேலையை பாத்துக்கிடி. இங்க பாருங்க சித்தி, இந்த வேலையை சாயங்காலம் வரைக்கும் பார்க்க முடியாது. அடுத்தடுத்து வேலைகள் இருக்கு, நான் சொல்லுவேன், நீங்க அதை செய்யணும். ஒரு வட்ட குப்பையை அள்ளிட்டு அப்படியே நின்றாங்க. போங்க போங்க, டக்கு புக்குன்னு செய்யுங்க. சரிடா, சரி நீ போ. மனசியா இவல்ல, என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்க. இவ மட்டும் புருஷன் கூட டூயட் பாடுவாளா? டூயட் விட்டுருவேனா நானே? டூயட் பாடுறீங்களா? டூயட் இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடட்டும். இவ மாமியா காரிக்கிட்ட இவளை சொல்லி கொடுத்து, இவ எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாலோ அதை நான் இவளுக்கு செய்ய வைக்கேன். ஐயோ மைனி, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு வீட்டை விட்டு துரத்த மாட்டாவ்ல. இவ வேற ஏதாவது போய் பொய்யா சொல்லி கொடுத்து நம்மளே மாட்டி விட்டாலும் விட்டுருவா. நம்ம பொழப்பு வர வர திருடங்கையில தீயால் கொட்டின மாதிரி ஆகி போச்சு. கத்தி அளவும் முடியல, வாயை மூடிட்டு இருக்கவும் முடியல. இந்த நெட்டச்சி தோட்டத்துல போய் வேலை பார்த்துட்டு கிடப்பா, நம்ம வீட்டுல சொகுசா படுத்து கிடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவ எனக்கு மேல கிரிமினலால இருக்கா. என்னைய தோட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து வேலையை வாங்கி கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அவ மட்டும்
எத்தே ஆதி முழிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சா? அதான் ஓடி ஓடி போய் பார்த்தேன் தே. முழிச்ச எப்படி சத்தம் கேட்கா? பிள்ளை ஆளுதான் என்ன சத்தம் கேட்கா? முழிச்ச உனக்கு மட்டும் ரொம்ப அதிசயத்துல சத்தம் கேட்குமா? ரொம்ப விட்டு காட்டி தெரிய. எத்தே கிச்சனுக்கு போனா ஆதி சினுங்கின மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு தே. அதான் முழிச்சிட்டா நானே போய் பார்த்துட்டு வரேன். நீ ஒரு தடவையா போய் பார்த்தா? நான் இதுல உட்கார்ந்து எண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பார்த்து 15 தடவை போயாச்சு. ஒரு தடவை வேணா சும்மா கேக்குதுன்னு சொல்லல. ஓயாமலே உனக்கு கேட்டுட்டே இருக்கு. எத்தே என்னன்னே தெரியல தே. எனக்கு அடுப்பங்கரையில் நின்னா ஆதியோட சத்தம் கேக்குது தே. கேட்க நல்லா கேட்காது பேரமையா இருக்கு. நான் இதுல தான் குத்துக்கல் மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என் பேர முழிச்சு அழுதா நான் பாத்துக்கிட்டேன். எத்தே நான் வேணா அவனை கிச்சனுக்கு கொண்டு போய் வச்சுக்கிடட்டுமா? என்னது கிச்சனுக்கா? அங்க வர புகையிலே வாடையிலே மூச்சு முட்டதுக்கா? இல்ல சோத்து பானைகளையும் குழம்பு பானைகளையும் போடியதுக்கா? ஐயோ ஏன் இப்படி பேசுறியே? பிறகு பச்சைவிளி அடுப்பங்கரையில கொண்டு போய் வச்சா ஏதாவது ஒண்ணு பாடம் இல்ல எதுக்குள்ளேயாவது உள்ள ஒழுங்கா போய் சமையல் பண்ணுன்னு சொன்னா வாயாம வந்து ஏடி பார்த்துட்டு கிடக்கா. இதுல வர என் பேரனை தூக்கிட்டு போய் அடுப்பங்கரைக்குள்ள வைக்க போறாளா? அடுப்பங்கரைக்குள்ள அவனுக்கு மூச்சு முட்டியதுக்கா கோமரி? சமையல் ஆக்கிட்டியா இல்லையா? இல்லத்தே இப்பதான் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிருக்கேன். வேலங்கன மாதிரி தான் காயாவது நறுக்கி தொலைச்சிட்டியா இல்லையா? இல்லத்தே என்னதான் நறுக்கணும். எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட தர கொஞ்சம் நறுக்கி தரீங்களே. நான் சோற பொங்கிறேன், நீங்க நறுக்கி தந்தீங்கன்னா குழம்பு வச்சிருவேன், கூட்டு வச்சிருவேன். உனக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து தரதுக்கு நானே போய் சமைச்சுக்கிட மாட்டேனாங்க. நீ எதுக்கு இந்த வீட்டுல மருமகன்னு இருக்கா? எதுக்காக உன்னைய சமைக்க சொல்லியிருந்து? கோமரி என்னைய வேலை வந்துறியோ? எத்தே இல்லத்தே நான் ஆதியை பார்த்துக்கிடுவேன், அதான் வெட்டி தரீங்களான்னு கேட்டேன். நீ ஆதியெல்லாம் பார்த்தான்னா அவ மூச்சு அழுதா சத்தம் இங்க வரைக்கும் கேட்கும். அப்படியே ரொம்ப அழுதால நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிடுவேன். நீ முதல்ல ஒழுங்கா சமைச்சு எல்லா வேலையும் மூடி போ. எத்தே ஆதி சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இருங்க தே, பார்த்துட்டு வந்துறேன். ஐயே இது கோமரி என்னத்த சொல்ல? பிள்ளை பிள்ளைன்னு ரொம்ப உயிரை ஒழிய நம்மள பிள்ளைய பத்தி வளர்க்கே இல்ல. அந்த ரூம்லயே போய் படுத்து கிடக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. என்ன கோமரி என் பேரன் முழிச்சிட்டானா? இல்லத்தே தூங்கிட்டு தான் இருக்கான். பேரன் சத்தம் கேட்டுச்சு பயணம் பண்ணி எதுக்கு? இல்லத்தே எனக்கு அவன் சத்தம் அடிக்கடி கேக்குது தே. கேக்க வேற கலிக்கு பிள்ளை சாத்துறான்னு நல்லா கேக்க. இங்க பாரு கோமரி பேர அழுதா நான் போய் தூக்கிக்கிடுவேன். பாசி அழுதா நான் பால் குடுக்க சொல்லி அப்ப மட்டும் குடு. இனி இந்த தேச பக்கமே நீ வரக்கூடாது, வேலை முடியற வரைக்கும் போ. எத்தே எப்படி பார்க்காம இருக்க முடியும்? நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டேன் தே. நான் இங்க தான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். நீ போய் உன் வேலைய பாரு. 12:30 மணிக்கு சமைச்சு முடிக்கல. நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் போ. போறேன் தே, பாத்துக்கிடுங்க. பார்க்காம என்ன ஊர விட்டு ஓடிடுவேன். பாத்துக்கிட்டேன் போ. ஏ அம்மா இந்த கோமரியை சமாளிக்க முடியலையே நம்மளால. ரொம்ப தான் பாரா படுத்தியா? ஐயோ அம்மா முடியலையே. தூக்கி தூக்கி இடுப்புலாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது. அடிக்கிற வெயில்ல நிக்கவே முடியல. இதுல நீ வரஜமுக்கு போட்டுட்டாலே பேர்ல பாபா. என்ன வெயிலு. இதுல ஒரு 10 நிமிஷம் அவளுக்கு தெரியாம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். அம்மா முடியல. மனுஷியாவல்ல வச்சுக்கிறேன்டி உன்னைய. வீட்டுல வேலையை போட்டு வேலை வாங்கினான்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல வேலை வாங்கியா. ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து செய்ய இரு. இந்த பொம்பளை எதுக்கு இப்ப போன் அடிக்குது? கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கு அடிக்காது. ஏதாவது செஞ்சலாம், அதை செஞ்சலாம், இதை செஞ்சலான்னு கேட்கும். இது ஒரு இம்சை. எனக்கு நடக்கிறதெல்லாம் இதுக்கு நடக்க மாட்டேங்குதே. இது நல்லா ஜாலியா எல்லாத்துல இருந்து தப்பிச்சிருது. புருஷனும் இதுக்குதான் பயப்படியாரு. ஆனா என் புருஷன் அப்படியா? யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், இல்ல சொல்லலன்னாலும் போதும் என்னையதான் போட்டு அடி அடின்னு அடிக்காரு. என்னன்னு அட்டன் பண்ணி கேட்டு தொலைப்போம், இல்லைன்னா அதுக்கு ஒரு ஏச்சு விடும். ஹலோ ராசத்தியக்கா, நானே உங்களுக்கு போன் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா, நீங்களே போட்டுட்டிய. செல்லம்மா அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணினியா இல்லையா? ஒண்ணுமே போன் பண்ணி சொல்லவும் மாட்டேங்க. நானே தான் போன் பண்ணி உங்ககிட்ட கேட்கணுமா? சொல்லு செல்லம்மா, ஏதாவது பிரச்சனை பண்ணியா இல்லையா? ராசத்தியக்கா நான் எதுவும் பண்ணாம இருப்பேனா? வேற லெவல்ல பண்ணியிருக்கேன்க்கா. அப்படியா? என்ன செஞ்சா? 2 மருமகளையும் பிரிச்சுட்டேன்க்கா. ஒருத்தையே தோட்டத்துல வேலை பார்க்க வச்சுட்டேன், இன்னொருத்தையே வீட்டுல மொத்த வேலையும் பார்க்க வச்சுட்டேன். அப்படியே செல்லுமா, பரவாயில்லையே. ஆமாக்கா, எனக்கு இந்த ஐடியா வந்தோடனே நான் மைனிட்ட போய் சொன்னேனா, அவியலும் இதுக்காகவே காத்திருந்த மாதிரி உடனே செஞ்சுட்டாவே. ஒருத்தி இப்ப தோட்டத்துல, ஒருத்தி இப்ப வீட்டுல பயங்கரமா கிடந்து வேலை பார்க்காளுவாக்கா. இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சிட்டு
சண்டை போட்டு அடிபடி போட்டு நாரணும். அத நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். சரிக்கா, சொல்லிட்டீல்ல, சீக்கிரமா செஞ்சிரு.